ஆவணி மாதம் தமிழ் ஆண்டின் 5வது மாதமாகும். 2026ஆம் ஆண்டு ஆவணி மாதம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்று துவங்கி செப்டம்பர் 17 வரை தொடர்கிறது. இந்த ஆவணி மாதத்தின் சிறப்புகள்: ஆவணி மாதம் ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதில் குறிப்பாக விநாயகர் வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு, சூரிய வழிபாடு, சிவ விஷ்ணு வழிபாடு மற்றும் வேத பாரம்பரிய சடங்குகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஆவணி மாதத்தில் முக்கியமாக வரும் விழாக்கள், அதன் பயன்கள்: ஆவணி அவிட்டம் வேத பாரம்பரியத்துடன் தொடர்புடையது. வரலட்சுமி விரதம் குடும்ப நலம், வளம், மாங்கல்யம் வேண்டி பெண்கள் கடைபிடிக்கும் முக்கிய விரதம். விநாயகர் சதுர்த்தி விநாயகப் பெருமானின் அவதார திருநாள். ஆவணி மூலம் சிவபெருமான், குறிப்பாக நடராஜரை வழிபடுவதற்கு மிகவும் சிறந்த நாள். சஷ்டி முருகப்பெருமானின் வழிபாடு. மேலும் பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம், ஏகாதசி, சங்கடகர சதுர்த்தி, பஞ்சமி போன்ற திதிகள் வருகின்றன, விரதங்களும் வருகின்றன. ஆவணி மாதத்தின் முக்கிய பண்டிகைகள், அதன் தேதிகள் பார்க்கலாம். ஆவணி அவிட்டம் ஆகஸ்ட் 27, வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 28, சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் 31, கிருஷ்ண ஜெயந்தி செப்டம்பர் 4, அமாவாசை செப்டம்பர் 10, விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 14. ஆகஸ்ட் மாதத்தில் ஏகாதசி 23ஆம் தேதியும் செப்டம்பர் மாதத்தில் 7ஆம் தேதியும் வருகிறது. அதேபோல் பிரதோஷம் ஆகஸ்ட் 25ஆம் தேதியும் செப்டம்பர் 8ஆம் தேதியும் வருகிறது. பௌர்ணமி ஆகஸ்ட் 27ஆம் தேதி. ஆவணி மாதத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான ஆன்மீக வழிபாடுகள்: தினமும் சூரிய நமஸ்காரம், விநாயகர் வழிபாடு, சிவன் பெருமாள் வழிபாடு, விளக்கேற்றுதல், இறை நாமஜபம். வாரந்தோறும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. இதில் வரும் விரத நாட்கள் ஏகாதசி, பிரதோஷம், சஷ்டி, சங்கடகர சதுர்த்தி, பஞ்சமி போன்ற நாட்கள். தங்களால் இயன்ற அளவு விரதம் இருந்து வழிபடலாம். ஆவணி மாதம் முழுவதும் முக்கியமாக தானம், அன்னதானம், கோயில் வழிபாடு, வேத பாராயணம், இறை நாமஜபம் போன்ற நல்ல செயல்களை செய்து ஆன்மீக ரீதியாக வாழ்வில் முன்னேற்றம் பெறுங்கள். ஆவணி பிறக்கட்டும், ஆன்மீகம் பெருகட்டும், இறையருள் நிறையட்டும், இல்லத்தில் வளமும் மனதில் அமைதியும் வாழ்வில் மகிழ்ச்சியும் பெருகட்டும்.